என்ன அம்மாக்களே, காலையில எந்திரிச்சதும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு செஞ்சு தர நேரம் இல்லையா? ஆமாங்க. இந்த அவசர உலகத்துல நம்ம எல்லாருக்கும் காலை நேரம் ஒரு பெரிய சவால் தான். ஸ்கூல் வேலைன்னு பரபரப்பா ஓடுறப்ப ஆரோக்கியமான காலை உணவு தயாரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியலாம். சமைக்க நேரம் இல்லாம குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் கண்டதை சாப்பிட கொடுக்க கூடாதுன்னு ஒரு பக்கம் மனசுல உறுத்தல் இருக்கும். கவலைப்படாதீங்க, வெறும் 5-10 நிமிஷத்துக்குள்ள சத்தான காலை உணவை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்றேன். ஒண்ணு, ஃப்ரூட் ஸ்மூத்தி. வாழைப்பழம், மாம்பழம், இந்த பழங்களை கொஞ்சம் தயிர், ஒரு கைப்பிடி நட்ஸ், தேவைப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து மிக்சியில அரைச்சா போதும். ஒரே நிமிஷத்துல புத்துணர்ச்சியான சத்தான ஸ்மூதி தயார். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, பாசிப்பயிறு தோசை. பாசிப்பயிரை முதல் நாள் இரவே ஊற வச்சு காலையில அதை நல்லா களைஞ்சு எடுத்து கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தோசையாவோ அல்லது ஒரு குட்டி பேன் கேக்காவோ தரலாம். இதுல புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா நம்ம குழந்தைங்களை ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கோ இல்ல விளையாடவோ நல்ல சத்தோட ஆரோக்கியமா அனுப்பலாம். இனி காலையில சாப்பாட்டுக்கு அவசரமோ இல்ல கவலையோ வேண்டாம். உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.